நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவுல போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பானல் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விடுறோம்னா வதக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிறுவெங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிறுவெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி அது கூட சேர்ந்து போட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் இது வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகு சீரகம் சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எடுத்துக்கலாம். செம்ம வாசனை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அந்த கூட்டு இப்போ செஞ்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அது எடுத்துன்னு போய் நம்ம ஆற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கடாயை வச்சு ஃபஸ்ட் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லெண்ணெய் விட்டாச்சு. அது நல்லா கொதிச்சு வரட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா சூடாகும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடான அப்புறம் கடுகு வெந்தயம்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கடுகு பக்கத்தில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பக்கத்தில் இருந்ததுன்னா நம்ம மேலே அடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூரமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ். கறிவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சிறுவெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கலாம். கட் பண்ணி வச்ச மசாலா கூட நம்ம அரைச்சி இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 டீஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா சாந்து வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சாந்து அரைச்சி இல்லையா, அது கழுவி அதில் தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளியை எடுத்து அது நல்லா ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சமயத்தில் நம்ம உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் போட்டு விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூடி வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு தயார். நம்ம சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாகா எம்மி செம்ம வாசனை அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனோட கறி மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்து எப்படி மேலே டான்ஸ் ஆடுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வாசனையும் மூக்க தொலைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்ட சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குமாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மீன் எப்பவுமே அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் ஊற வைக்காமல் உங்களுக்கு வீடியோக்காக அப்படி சாப்பிட்றோம். அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட். வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு வாய் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். நாங்கள் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.